டிவிக்கே அங்க கத்துறது இங்கே முடியல கேக்குதுங்க. அண்ணே தளபதி வந்துட்டு போயிட்டாரா? 4 மணிக்கு வருவாரா? தேங்க்ஸ்ண்ணே. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? 4 மணிக்கு அண்ணே வராறாங்க நம்ம மதுரைக்கு. 4 மணி போல இந்த வில்லாப்புரம் சைடு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோடு தான் ஏர்போர்ட்டுக்கு. 7வது ஆர்டருங்க. இது எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. இங்கேருந்து ஒரே ரோடு 8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. எப்பாரு கேட்க ஹைவேல வரட்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. நம்மளுக்கு இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 103 ரூபா கொடுத்துருக்காங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு கிட்டக்க தாங்க. அப்படியே போகிற வழியாக நம்ம அண்ணாவை பார்க்க முடிஞ்சா அப்படியே பார்த்துட்டு போயிடுவோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துலாங்க இருக்குது. இதாக இருக்குது பாருங்க, இதாங்க ஏர்போர்ட்டு. இதுதானே, இதாக தான் இருக்கும். நம்ம வேறு இந்த ஜொமோட்டோ ட்ரெஸ்லாம் போட்டிருக்கோம். நம்மளை இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே விடுவாங்களான்னு தெரிலையே. அங்கே பாருங்க, இங்கேயே நம்ம போலீஸ் அண்ணாங்களாம் நிற்கிறாங்க. இட்டு தான் வருவாங்களோ? நமக்கு எதுக்கு ரொம்ப கூட்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு போகும்போது அப்படியே பார்த்துருவோம். கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:05 ஆச்சுங்க. இங்கே கிட்ட வந்துட்டாரா? இப்போ இங்கே நின்றா பார்த்துடலாம்ல. இங்கிட்ட வருவார்ல. எங்கே காட்டுங்க ப்ரோ வரக்குள்ளேயும் அப்படியே வேமா காட்டுங்க ப்ரோ. பக்கத்தில் போயாச்சு. ஐயோ ஆமாம் ப்ரோ அப்படியே முகத்தை காமிச்சு வண்டி மேலே ஐயோ காணாம போயிடுச்சு. வண்டி போன வர செருப்பை தேடி எடுத்து தூரத்துல தெரியறாரு ப்ரோ. ஐயோ நெஞ்சு படபடன்றது. இந்த போறாருங்க. ஐயோ எனக்கு கண்ணு கலங்கிருச்சுங்க ஒரு செகண்டு. இங்க பாருங்க, செம்ம தலைவா இங்க பாருங்க, தலைமை நிக்கிறாருங்க. அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.